வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். மே மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான சர்ச்சைக்குரிய குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று எச்சரிக்கை விடுத்துள்ள ஜனாதிபதி. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு. பிரித்தானிய அரசாங்கத்தை கண்டிப்பதை விடுத்து வழங்கிய வாக்குறுதிக்கு ஏற்ப அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என மனோ கணேசன் சுட்டிக்காட்டு. இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் மே மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான சர்ச்சைக்குரிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் வழக்கை விசாரித்த பின்னர் குற்றவாளிகளின் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவித்துள்ளார். பெரியத்தையில் இன்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது பேரணியில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இதுவரை 3 முன்னாள் அமைச்சர்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு எதிராக இப்போது அதிகம் கூச்சலிடுபவர்கள்தான் அதிகம் பயப்படுகிறார்கள். நாட்டை திவாலாக்கியவர்கள் மீண்டும் அரசாங்கங்களை அமைக்க வருகிறார்கள். யார் வேண்டுமானாலும் கனவு காணலாம். அவை வெறும் கனவுகள்தான். அவை ஒருபோதும் நிஜமாகாது. 3 முதல் 4 ஆண்டுகளில் பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார கட்டணங்களை கொண்ட நாடாக இலங்கை மாறும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக கடந்த 24 மணி நேரத்தில் பெறப்பட்ட முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அந்த காலகட்டத்தில் 46 சட்டமீறல்கள் பெறப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எனினும் இந்த காலகட்டங்களில் வன்முறை சம்பவங்களோ அல்லது வேறு எந்த புகார்களோ பதிவாகவில்லை என்றும் கூறுகிறது. 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக மார்ச் 20 முதல் 28 வரை ஒரு வன்முறை செயல் மற்றும் 179 சட்டமீறல்கள் உட்பட மொத்தம் 180 முறைப்பாடுகள் பெறப்பட்டன. மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு காணி உறுதிப்பத்திரம் வழங்குவதற்கு இந்த வருட பாதீட்டில் அரசாங்கம் நிதி ஒதுக்காமைக்கு உரிய வகையில் பதிலொன்றை எதிர்பார்ப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள தங்களது கட்சியின் வேட்பாளர்களுடன் கொட்டக்கலையில் இன்று இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 1700 ரூபாவினை வேதன நிர்ணய சபையினூடாக பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் முன்வருமாயின் அதற்கு தாம் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாகவும் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய அரசாங்கத்தை கண்டிப்பதை விடுத்து வழங்கிய வாக்குறுதிகளுக்கு ஏற்ப தற்போதைய அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையர்கள் 4 எதிரான பிரித்தானியர்களின் தடை குறித்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே இதனை கூறினார். பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லெமி அறிவித்த தடைகள் இலங்கையில் இதுவரையில் முன்னெடுக்கப்படாத தேசிய நல்லிணக்க செயற்பாட்டை குழப்புகிறது என இலங்கை அரசாங்கம் கூறுவது வேடிக்கையாக உள்ளது என தெரிவித்துள்ளார். டேவிட் லெமி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தந்த வாக்குறுதிகளுக்கு ஏற்பவே செய்துள்ளதாகவும் கூறுகிறார். எனினும் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் பிரச்சாரத்தின் போது உறுதியளித்த அரசியலமைப்பு செயற்பாடு தற்போது எங்கே எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளார். அறகலைய போராட்டத்தின் பின்னர் இனி இனவாதம் பயன் தராது என பலர் அதனை கைவிட்டுள்ளனர். எனவே அந்த நிலை மீண்டும் மாறுவதற்கு முன்னர் உடனடியாக புதிய அரசியலமைப்புக்கான பணியினை ஆரம்பித்து தேசிய நல்லிணக்க இலங்கையை அடைய வேண்டும் எனவும் அதுவே பிரித்தானியாவுக்கு அரசாங்கம் தரக்கூடிய சரியான பதிலாக இருக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த காரணகோட தொடர்பான மனுக்களை விசாரிப்பதிலிருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளான திலீப் நவாஸ் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகினர். 2008இல் காணாமல் போன 11 இளைஞர்களின் குடும்பத்தினரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் கர்ணகோடவுக்கு எதிரான குற்றச்சாட்டை வாபஸ் பெறுவதற்கான சட்டமா அதிபரின் தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்தியுள்ளன. இந்த வழக்கு இப்போது 15 செப்டம்பர் 2025 வேறு பெஞ்ச் மூலம் விசாரிக்கப்படும். வடக்கு, வடமத்திய, வடமேல் சப்ரகமுவ மாகாணங்கள் மற்றும் கொழும்பு, கம்பஹா உள்ளிட்ட பல மாவட்டங்களில் வெப்ப சுட்டெண்கள் எச்சரிக்கை நிலையை அடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. பொதுமக்கள் நீரேற்றத்துடன் இருக்கவும் ஓய்வு எடுக்கவும் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் நோயாளிகளை பரிசோதிக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். வெளிப்புற நடவடிக்கைகள் குறைவாக இருக்க வேண்டும். மேலும் குழந்தைகளை ஒருபோதும் வாகனங்களில் கவனிக்காமல் விடக்கூடாது. இலகுரக வெளிர் நிற ஆடைகளை பரிந்துரைக்கப்படுகிறது.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் 2025 ஏப்ரல் 4 முதல் 6 வரையிலான இலங்கை பயணத்தில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்படும். இவற்றில் இலங்கையில் உள்ள மன்னாரை கடலுக்கடியில் உள்ள கேபிள் மூலம் தென்னிந்தியாவுடன் இணக்கத்தை திட்டமிடும் இந்திய இலங்கை மின்சார இணைப்பு திட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒப்பந்தம் கவனம் செலுத்துகிறது. இந்தியா மற்றும் பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளுக்கு அதிகப்படியான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை ஏற்றுமதி செய்யும் வகையில் இலங்கை எரிசக்தி மையமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹீரத் தெரிவித்தார். சீதுவ பிரதேசத்தில் போலி வாகன இலக்கத்தகடு தயாரிக்கும் தளம் ஒன்றை நடத்திய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வலான மத்திய ஊழல் ஒழிப்பு செயலணியின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 56 வயதான சீதுவ சியம்கவத்தே பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார். 3 போலி இலக்க தகடுகள், 3 போக்குவரத்து மோட்டார் வரத்து திணைக்கள முத்திரை பொறிக்கப்பட்ட ஸ்டிக்கர்களின் தொகுப்பு, தேசிய சின்னம் பொறிக்கப்பட்ட 67 ஸ்டிக்கர்கள் மற்றும் இலக்க தகடுகள் தயாரிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட இதர பொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். வலன மத்திய ஊழல் தடுப்பு அதிரடிப்படையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மையில் தெடம்பொகல ராகுல தேரர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிறந்த நாளில் அவருக்கு ஆசீர்வாதம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டமை சமூக வலைதளங்களில் பரவலான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய ராகுல தேரர் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக எரிபொருளை இறக்குமதி செய்ய வேண்டாம் என அப்போதைய ஜனாதிபதி விக்ரமசிங்கவுக்கு தாம் ஆலோசனை வழங்கியதாக கூறியிருந்தார். எவ்வாறாயினும் அந்த தருணத்தின் அழுத்தத்தினால் பிழையான கருத்து வெளியிடப்பட்டதாக தேரர் பின்னர் தெளிவுபடுத்தியுள்ளார். உள்ளூர் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அந்த சூழ்நிலையில் என் மனதில் தெளிவான உதாரணம் இல்லை. நான் உண்மையில் அப்படி ஒரு விஷயத்தை சொல்ல விரும்பவில்லை. ரணில் ஐயாவை நேரில் சந்தித்து அவ்வாறான கோரிக்கையை முன்வைக்கும் சந்தர்ப்பம் எனக்கு ஒருபோதும் கிடைக்கவில்லை. வட நிகழ்வில் இருந்த கேமராக்கள் தொடர்பில் தனக்கு தெரியாது எனவும் தமது வார்த்தைகளை உரிய முறையில் பரிசீலிக்க நேரமில்லை எனவும் ராகுல தேரர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மார்ச் 24ஆம் திகதி ஆரம்பமான நிகழ்வின் போது தமது கோரிக்கையை மீறி ஜனாதிபதி நாட்டிற்கு அத்தியாவசியமானது என கூறி 6 மாத காலத்திற்கு எரிபொருள் இறக்குமதி செய்வதற்கான கடனுதவி கடிதங்களை திறந்து வைக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் தேரர் குறிப்பிட்டார். அரசியல்வாதிகள் இப்போது கோவில்களில் ஈடுபடுவது அரிதாகவே உள்ளது என்றும் ஒவ்வொரு திருமணத்திற்கும் இறுதி சடங்கிற்கு தாங்கள் அரசியல்வாதிகளை தேடுகிறோம், அது நமது கலாச்சாரத்திற்கு ஒரு அங்கமாகிவிட்டது என்றார். ஆராய்ச்சி கப்பல் சாமுத்ரிகாவின் செயல்பாட்டு மேலாண்மை மற்றும் பராமரிப்புக்காக தேசிய நீரியல்வள ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி முகவர் நிறுவனத்திற்கும் இலங்கை கடற்படைக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையின் கூற்றுப்படி இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் இலங்கையின் கடல்சார் ஆராய்ச்சி மற்றும் செயல்பாட்டு திறன்களை மேம்படுத்துவதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க படியாக கைச்சாத்திடப்பட்டது. இலங்கையின் கடல்சார் ஆராய்ச்சி முயற்சிகள், சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை எதிர்கொள்ள தேவையான கருவிகள் மற்றும் நிபுணத்துவத்துடன் பொருத்தப்பட்டிருப்பதை உறுதி செய்வதில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு முக்கிய படியாகும். இலங்கையின் முன்னணி கடல்சார் அதிகாரிகளின் கூட்டு ஆதரவுடன் இந்த ஆராய்ச்சி கப்பல் இப்போது இலங்கை கடற்பரப்பில் கடல் அறிவியல் மற்றும் வளர்ச்சியின் எதிர்காலத்தில் முக்கிய பங்கை வகிக்க உள்ளது. இலங்கை மருத்துவ சங்கத்தின் ஏற்பாட்டில் வீதி பாதுகாப்பு மற்றும் விபத்துக்களை தடுப்பது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபாவணி இன்று கொழும்பில் இடம்பெற்றது. வீதி பாதுகாப்பு மற்றும் விபத்துக்களை தடுப்பது என்ற தொனிப்பொருளில் நடைபயணம் காலி முகத்திடத்திலிருந்து ஆரம்பமாகி விகார மகாதேவி பூங்காவில் நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து மக்கள் விழிப்புணர்வு நிகழ்வும் இடம்பெற்றது. இந்த முயற்சிக்கும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சும் போக்குவரத்து அமைச்சும் பாதுகாப்பு படைகள் மற்றும் பல அமைப்புகள் ஆதரவு அளித்தன. சுகாதார செயலாளர் டாக்டர் அனி ஜெயசிங்க, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசோல குணவர்தன, SLMA தலைவர் டாக்டர் சுரந்த ஃபெரேரோ, WHO பிரதிநிதி டாக்டர் அலகா சிங், போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரோ ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மூத்த துடுப்பாட்ட வீரர்களான சனத் ஜெயசூரிய மற்றும் அரவிந்த டி சில்வா, மோட்டார் பந்தய சாம்பியனான டிலந்த மலகமு ஆகியோரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக கலந்து கொண்டனர். வீதி விபத்துக்களை தடுப்பதற்கும் உயிர்களை காப்பதற்கும் நிலையான மற்றும் நீண்டகால தேசிய மூலோபாயத்தின் அவசர தேவையை ஏற்பாட்டாளர்கள் வலியுறுத்தினர்.